விட முடியாது. அந்த பொண்ணு என்னால் கன்சீவாக இருக்கு. உன் சித்திக்கா? அதாவது எனக்கு எங்கள் அம்மா அப்பாலாம் கிடையாது. தம்பி பேர் என்னப்பா? கின்ஸ்லி. அம்மா பார்த்துட்டு அம்மா பாரு, அம்மா பார்த்துக்கிட்டே பேசு. என்னாச்சுப்பா? நிறைய பாசமாக பார்த்துக்கல. அவங்க கிட்ட வர வேணான்ட்டேன். ஏண்டா? வர நான் என்னடா தப்பு பண்ணேன்? இவங்க எனக்கு துரோகம் பண்ணது உண்மைங்க மேடம். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. வேணாமா? வேணாம். நிஜமா என்னை பார்த்து சொல்லுப்பேன். எனக்கு வேணாம். வேணாம் தான் நான் சொல்லிட்டேனே. சோலி முடிச்சு. என் தலையில நீ வேணான்னு? வேணாம், சத்தியமா வேணாம். வேணாமா? வேணாம். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று. உங்களுக்கு வந்து அந்த பொண்ணு மேல ரொம்ப பேசாத. வேணாமா? வேணாம். சரியா? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? சரி, நான் வருத்தப்படாதீங்க. சின்ன பையன். இல்ல அப்படி இல்ல மேடம். சின்ன பிள்ளை தாங்க மேடம். அப்படி இல்ல மேடம். நான் சொல்றேன். உனக்கு மண்டையில பிரச்சனை. பேசுறேன், நீங்க தைரியமா உட்காருங்க. நான் வேணான்னு கூட சொல்ல, வேணும் தான். ஆனா என்ன வந்து பாசமா பாத்துக்கல. அடப்பா. நாலு சுத்த முறாட்டே, சுத்த முறாட்டே. இல்லப்பா, என்ன நடக்கும்? நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் மேடம். லவ் மேரேஜ்? உனக்கு என்ன வயசுப்பா? எனக்கு 21 வயசு ஆயிடுச்சு. ஓ அப்படியா விஷயம்? டேட் ஆஃப் பர்த் சொல்லு. 15/4/1996 பிறந்தேன். 20 வயசு ஆச்சு. 20 வயசு கல்யாணம் பண்ண வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்க ஊருக்கு போய் லவ் பண்ணி லவ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி லவ் பண்ணுவீங்க? காதல் என்ற பேருக்கு புனிதம் உண்டதாக காட்டி அப்பாவி குடும்பத்தின் நிம்மதியை குலைக்கிறார். ஊருக்கு போய் உங்க ஊருக்கு போயிருந்தேன். எங்கள் அம்மா பிறந்த ஊர் அதுதான். அதனால அந்த பொண்ணு ஊரும் அதுதான். சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரனா எப்படி சொந்தம்? அம்மாவோட சித்தப்பா பொண்ணு அது. சொந்த சித்தப்பா பொண்ணு. அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? சித்தி வேணும். அப்ப எப்படி லவ் பண்ணுவீங்க? முறையெல்லாம் நான் லவ் பண்ணும்போது எனக்கு முறையெல்லாம் தெரியல மேடம். லவ் பண்ணும்போது இதெல்லாம் தெரியல. இவங்க ஓத்து விடுவோம் பாட்டுக்கு, ஓத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க சொல்லி தான் எனக்கு அது வந்து தெரியும். இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் லவ் பண்ணிட்டேன். அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் லவ் பண்ணிட்டேன். அந்த பிரச்சனை. ஓ, நீ அப்படி வரியா? பிரச்சனைலாம் வரதுக்கு முன்னாடி. ஓ, இப்ப பிரச்சனை வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ ஒரு வருஷம் தான். ஓ அப்படியா விஷயம்? ஒரு வருஷம். பிரச்சனை வரதுக்கு முன்னாடின்னா 4 வருஷம் ஆச்சு. அப்ப நீங்க 16 வயசுல லவ் பண்ணிட்டீங்க. ஸ்கூல் வந்து நிறுத்தினோடனே ஊருக்கு போனேன். அப்போலேருந்து தான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னால முடியலடா. பேசாம அந்த காலத்து மாதிரி 12 வயசுல 13 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதால. சைல்ட் மேரேஜ் அகேன்ஸ்ட் எவ்வளோ போராடிச்சா. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. சைல்ட் மேனேஜர் வந்து அபாலிஷ் பண்ணணும்னு கஷ்டப்படுறாங்க. 16 வயசுல ஒரு பெருமையா சொல்றாரு லவ் பண்ணிட்டேன். 3 வருஷம். அப்ப மொத்தத்துல எப்படின்னா, ஆண் பெண் அது அம்மாவா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, பரவாயில்ல உங்களுக்கு எல்லாம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அப்போ வந்து தெரியல மேடம் எங்களுக்கு. தெரியலன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன? லவ் பண்ணிட்டேனே. அதுதான் சொல்றேன், ஒரு ஆணு ஒரு பெண்ணு. அப்ப மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏதோ ரொம்ப தூரத்தை சொந்த பங்காளி அங்காளி ஏதோ தூரத்து சொந்தம்லாம் நான் சொன்னா கன்வின்ஸ் பண்ணலாம். இது அப்படி கிடையாது. ஊருக்குள்ள அந்த மாதிரி சித்தப்பா பெரியப்பா பசங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா இது? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அந்த சொந்தத்துக்கான அந்த மரியாதையே இல்லாம போயிடும். ஓ எஸ் 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 எஸ், யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். புரியுதா? இது தம்பி கிங்ஸ்லியோட அந்த பொண்ணோட பேர் என்னது? பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினியோட மட்டும் பிரச்சனை இல்ல இது. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். ஆமா, நான் ஆணு, நான் அழகா இருக்கேன், அவ பொண்ணு, அவ அழகா இருக்கா, பாத்துட்டோம். ஒரே அடியா லவ் வந்துடுச்சு, துப்பட்டா பறந்துடுச்சு. என்ன தொந்தரவு பண்ணாங்க? அதாவது இந்த பொண்ணை லவ் பண்ணாத அப்படி இல்ல, அப்ப போப்பா என் தங்கச்சியை போய் லவ் பண்ணணும்னு சொல்லணுமா அவங்க? அப்படி கூட பண்ணலையே. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அவங்க பிரச்சனை நீ யோசிச்சு பாத்தியா? தன்னோட பையன் தங்கச்சியை லவ் பண்றான்னா ஒரு அம்மா என்னதான் செய்வாங்க சொல்லு? என்ன கொடுமை சரவணனது.
பிரச்சனை பண்ணாங்க, அம்மா பிரச்சனை பண்ணாங்க சொன்னா என்ன அர்த்தம்? மாமா கோவம் வந்துருச்சு. அப்போ நீ இப்ப கேள்வி கேட்டல, ஒரு புள்ள மேல தாய் பாசம் இருக்காதான்னு. இப்ப நான் கேக்குறேன் உங்ககிட்ட, உங்க அம்மாவை நினைச்சாது நீ விட்டுருக்கலாம்ல அந்த பொண்ணை? சாம்பார் அப்ப எனக்கு ஏன் விடல? அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டேன் மேடம். அப்ப உங்க அம்மாக்காக நீ அது கூட செய்ய மாட்டியா? அவங்க அம்மாவோட தங்கச்சி இல்ல அது? சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டமாவனே. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கால, புரியுதா நான் சொல்றது? இல்லன்னா இப்ப எங்க அப்பா அப்பாலாம் வேணும்னு தான் நான் சொல்றேன். ஆனா என்னையும் அந்த பொண்ணையும் ஒன்னா சேர்த்துக்கணும். மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ஒரு நிமிஷம். அப்ப என்னத்தம்மா கேக்குறாங்க? எனக்கும் மாமனாரு என் பிள்ளைக்கு மாமனாரா அப்படின்னு கேக்குறாங்க. அது அசிங்கமா இல்ல? அக்காவும் தங்கச்சி ஒரு வீட்டுல எப்படி போவா? நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேனே. நான் ஒரு இடத்துல நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேனே. கர்ம கர்மா ஊராடாது. என்ன வந்து தொந்தரவு பண்றீங்க? எனக்கு உங்களை தேவையில்லை, நான் உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு கடமை நீங்க இருக்கு. என்கிட்ட வந்து நீ பணத்தை வேணும். தான் எதிர்பார்க்கறீங்க. நான் சம்பாரிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்படியே பார்த்தா கூட அவன் என்ன சம்பாரிச்சு எங்களுக்கு கொடுத்துருக்கான். சுத்த முறா டே, சுத்த முறா டே. மிஸ்டர் கிங்ஸ்லி, நீ மானத்துல இருந்து பொட்டி வேண்டியா? உங்க அம்மா உனக்கு சாப்பாடு போட்டா பால் கொடுத்த கணக்கெல்லாம் சொன்னாங்க வச்சுக்கோ. இந்த பாரு, லைஃப் லாங் தீர்க்க முடியாது. கணக்கெல்லாம் பேசாத அம்மாட்ட, புரியுதா? படிக்கிறதுக்கு வக்கு இல்ல. இந்த பாரு தம்பி, உங்களுக்கு நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட், அப்படி புரியுதா? விட முடியாது. அந்த பொண்ணு என்னால கன்சீவா இருக்கு. அடங்கம்மால ஏண்டா அந்த பொண்ணை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இப்பயே நீங்க எங்கேயும் பிரிச்சு வச்சாலும் வெளியில போய் நான் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு நாங்க அவளோட யாரும் சேர்றேன். பிரிக்க முடியாது. சட்ட கிழிஞ்சிருந்தா இல்ல, நான் அப்படிதான் சொல்லணும். என்ன வேற வழி இல்ல. நீ இது இவ்வளவு சொல்லிட்டு கன்சீவ் ஆயிடுச்சு, என்னமா பண்ண முடியும்? நத்திங். சோலி முடிச்சு. எதுவுமே தெரியல. அப்பா அம்மா தெரியல, அக்கா தங்கச்சி தெரியல, சரி சித்திப்பா, சொந்தம் பந்தம் தெரியல, ஊரு தெரியல, முறை தெரியல, ஒண்ணுமே தெரியல. ஆனங்கட்ட தாய் 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே? இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆக போறது? உனக்கு 19 வயசு தான் ஆச்சு தம்பி. 18 வயசு ஆகுது மேடம். உனக்கா? அந்த பொண்ணுக்கு. எனக்கு 20 வயசு ஆகுது. அந்த பொண்ணுக்கு உன் சித்திக்கா? நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு எங்க அம்மா அப்பாலாம் கிடையாது. இனிமே நான் புது உறவு ஆரம்பிச்சிருக்கேன். அவ வந்து என் பொண்டாட்டி. நாளைக்கு இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அம்மா பையன் உறவுன்னா எனக்கு தெரியும்லமா. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.